வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய இரண்டாவது மலர், அத்தியாயம் 23. அன்று காலை புறப்படும் முன் வசுந்தரா சொல்லிவிட்டு போனாள். மாலை டிஃபன் காஃபியை தொழிற்சாலைக்கு கொடுத்து அனுப்பிடுங்க, நாங்கள் வீட்டுக்கு திரும்ப நேரமாகும். அவளது முகம் முப்பி கண்களின் கலையோரம் சிவந்து இமைகள் தடித்து காணப்பட்டன. அழுது இருக்கிறாள் போலிருக்கிறது. எதற்காக அழ வேண்டும்? தமக்குள் எண்ணியபடி அவளை இரக்கத்துடன் பார்த்தார். வண்டிக்குள் ஏறி உட்கார்ந்து கொண்டு பார்வையை தனக்கு முன்னால் தெரிந்த தோட்டத்திலே படரவிட்டபடி அழுத்தமாக இருக்க, வசுந்தரா முயன்ற போதிலும் எந்த நிமிடமும் ஓவென்று அழுது விடுவாள் போல முகத்தில் துயரம் கப்பிக் கொண்டிருந்ததை அவர் கவனிக்காமல் இருக்கவில்லை. நீண்ட காலம் அங்கேயே குடும்பத்தில் ஒருவராக வேலை செய்து கொண்டு வாழ்ந்து விட்டதின் பயனாக அவருக்கு வசுந்தரா மீது உள்ளூர ஒரு பரிவு இருக்கத்தான் இருந்தது. கடுமையாக தன்னை அதட்டி விரட்டி அடித்து வேலை வாங்கிய போது அவர் உள்ளூர கசந்து கொண்டது உண்மைதான். ஒரு பூனை வீட்டின் ஒரு பகுதியில் வெகு காலம் தங்கியிருந்து விட்டால் அந்த இடத்தின் மீது அதற்கு ஒரு பிடிப்பு ஏற்பட்டுவிடும். இதை பூனைக்குட்டி விசுவாசம் என்பார்கள். அதே போல மனிதர்கள் மனதிலும் ஒரு துளியளவு விசுவாசம் ஒருவருடன் வெகு காலம் பழகியதில் ஏற்படுவதுண்டு. அந்த பூனைக்குட்டி விசுவாசம்தான் குப்புசாமியின் மனதை லேசாக பிராண்டியது. பெற்றோர், உற்றோர், கணவன் என்று யாரும் இல்லாது, பெற்ற மகளிடம் கூட நெருங்கி நேசமாக பழகாது ஒதுங்கி தன்னை சுற்றிலும் தனிமை என்னும் அரணை அமைத்து கொண்டு தன் கவலைகளை சொல்ல முடியாது உள்ளூர புழுங்குவானேன். தனிமை மனிதனின் முதல் எதிரியாயிற்று. ஒரு சுவற்றோடாவது சொல்லி அழ வேண்டும் என்பார்கள். தனிச்சிறையில் அடைக்கப்படும் போது கைதிகள் தங்கள் கை நகங்களையே எழுதுகோலாக்கி கொண்டு உள்ளத்தில் பொங்கும் உணர்வு போராட்டங்களை கல் சுவரில் கவிதையாக எழுதி வைத்துவிட்டு போனதாக வரலாறு உண்டு. தங்களது தவிப்புகளுக்கு அப்படி ஒரு வடிகால் தேடிக்கொண்டனர் அவர்கள். வசுந்தரா தானே மருகி ஏன் துயரத்தில் உழுத்து போகிறாள்? வேலைக்காரர் எஜமானி என்ற வேற்றுமை மறந்து அவரது வயதிற்கும் நீண்ட நாள் உழைப்பிற்கும் மதிப்பு கொடுத்து அவரை தந்தையாக பாவித்து தன் துயரத்தை வாய்விட்டு சொன்னால் குறைந்தா போய்விடுவாள். பெருமூச்சுடன் உள்ளே திரும்பினார். தொலைபேசி மணி கிணித்தது. பக்கத்து பங்களா சமையல்காரர் சுகவனம் அவரை அழைத்தார். என்ன காலை வேளையில் ஏதாவது? குப்புசாமி கேட்டு முடிக்கும் முன் அவர் குறுக்கிட்டார். கொஞ்சம் நாளாக நாம் சந்திக்கிறது குறைஞ்சி போச்சு. இங்கே எங்கள் வீட்டு ஐயா அம்மா குழந்தைகளோடு மதுரைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கிறார். வேலை வெட்டி எதுவும் இல்லாமல் வளைய வந்து வெளுத்து விட்டது. ஒரு முக்கியமான சங்கதியை சொல்லணும். தொலைபேசியில் சொல்லக்கூடிய சமாச்சாரம் இல்லை. நண்பர்களாக பழகினாலும் இருவரும் கடன் கைமாற்று என்ற விவகாரத்தை வைத்து கொண்டதில்லை. சுகவனம் முக்கிய சங்கதி என்கிறாரே, என்னவாக இருக்கும்? சரி, மாலை சந்தித்து பூங்காவில் பேசலாம் என்று பூனை வைத்தார் குப்புசாமி. அவருக்கு அதற்கு பின்னர் வேலையில் கவனம் ஓடவில்லை. பகல் உணவை தயாரித்து தொழிற்சாலைக்கு அனுப்பிவிட்டு மாலை டிஃபனை செய்து அதை வந்து ஆள் எடுத்து போக தயாராக ஒரு பக்கம் வைத்தார். அவருக்கு சாப்பாடு இறங்கவில்லை. இனம் விளங்காத ஒரு கலவரத்தில் தவித்தார். மாலை வெறும் காஃபியுடன் பச்சை தண்ணீரில் உடல் குளிர முழுகிவிட்டு மாற்றுடையில் கட்டையாக திருநீட்டை நெற்றியில் தீட்டிக்கொண்டு வெற்றிலை பெட்டி சகிதம் புறப்பட்டு விட்டார். எங்கே போகிறீங்க? எப்போ திரும்பி வருவீங்க? அம்மா தொலைபேசியில் கேட்டால் நான் என்ன தகவல் கொடுப்பது என்று படபடப்புடன் கேட்க ரத்னா உள்ளே இருந்து வருவதற்குள் அவர் தெருக்கோடியை அடைந்து விட்டார். அடுத்த பங்களாவின் வாசலில் அவருக்காக நண்பர் சுகவனம் காத்திருந்தார். பொடி நடையாக இருவரும் பூங்காவை நோக்கி நடந்தனர். குப்புசாமிக்கு ஆயாசமாக இருந்தது. சரியாக சாப்பிடாத சோர்வு பூங்கா அன்று வெகு துளையில் இருப்பது போன்றதொரு பிரமையாக இருந்தது. வழக்கமாக அங்கு அவர்கள் அமர்ந்து கொள்ளும் சிமெண்ட் ஆசனம் காலியாக கிடந்தது. மகிழ்ச்சியுடன் இருவரும் அதில் அமர்ந்து கொண்டு அவசரமாக வெற்றிலை பெட்டிகளை திறந்து கொண்டனர். நரம்பு கிழித்து வெற்றிலைக்கு சுண்ணாம்பு தடவிக்கொண்டே மெல்லிய குரலில் பேசினார் சுகவனம். திருச்சி பக்கத்திலே கட்டி கொடுத்திருக்கிற என் மகளோட மூத்த குழந்தைக்கு உடம்பு நல்லா இல்லைன்னு செய்தி கிடச்சிது. ஒரு நடை போய் பேரனை பார்த்துட்டு வரலாம்னு ரொம்ப ஆவலாக இருக்குது. இதை சொல்லவா குப்புசாமியை பூங்காவுக்கு அழைத்தார்? இது என்ன ரகசியம்? தொலைபேசியில் தாராளமாக சொல்லியிருக்கலாமே. தாடை இருக நண்பரை ஓரக்கண்ணால் பார்த்தபடி வெற்றிலையை குதப்பு தொடங்கினார். கொண்டு வந்த வெற்றிலை பூராவையும் அரைத்து துப்பிவிட்டு அருகில் இருந்த குழாயில் வாயை கழுவி கொண்டு வந்து இருக்கையில் அமர்ந்து கொண்டார் சுகவனம்.
2 நாளைக்கு முன்னாடி காலை 7 மணி இருக்கும். ஒரு தாடிக்கார மனிதன், பார்த்தால் வடக்கத்தியான் போல, குர்தா பைஜாமில் வந்து எங்கள் பங்களா வாசலில் இருந்த கூர்க்கா கிட்டே பேசி கொடுத்து கொண்டிருந்தான். குப்புசாமி குதப்பி கொண்டிருந்த வெற்றிலேயே டபக்கென்று தூர குப்பி விட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தார். அவர் மார்பு வேகமாக துடிக்க தொடங்கியது. கறிவேப்பிலை பறித்து கொண்டு போக தோட்டத்துக்கு வந்த எனக்கு ரொம்ப சந்தேகமாகிவிட்டது. வீட்டில் எஜமானர் இல்லை. யார் இவன் துப்பு விசாரிக்கிறதுன்னு மெல்ல கேட்டருகே சென்றேன். வடக்கத்தியானா, தென்னாட்டுக்காரனா என்று இனம் காண முடியாத தோற்றத்தில் காணப்பட்ட அந்த தாடிக்கார மனிதனுக்கு 50க்கு கூடுதலான வயசு இருக்கும். தலை, கிருதா, தாடி எல்லாவற்றிலும் லேசான நரை. கூர்க்காவிடம் இந்தியில் பேசினான். எனக்குத்தான் அரைக்குறை இந்தி தெரியுமே, புரிஞ்சு கொண்டேன். வசுந்தரா என்கிற பெண்மணி தானே பக்கத்து பங்களாவில் இருக்காங்க, அவங்க பெண் பெயர் சமீக்தா தானே என்று அவர் விசாரிப்பதை கண்டு நான் கலவரமடைந்து போனேன். நான் குறுக்கிடும் முன்னால் எங்கள் வீட்டு கூர்க்கா மடத்தனமாக பற்களை காட்டிக்கொண்டு, ஆமாம், தாயும் மகளும்தான், சில வேலைக்காரங்களோட அடுத்த பங்களாவில் வசிக்கிறாங்கன்னு விவரமாக சொல்லிட்டான். கொஞ்ச நேரம் அந்த மனிதர் எதிர்ச்சாலையில் இருக்கும் கொன்றை மரத்தடியில் நின்று கொண்டு உங்கள் பங்களாவையே வெற்றி பார்த்து கொண்டு நின்றான். 1/2 மணி மேலிருக்கும். ஆள் அசையவில்லை. எனக்கு வெகு நேரம் வாசலில் நின்று கொண்டிருக்க முடியவில்லை. உள்ளே போய் கொஞ்சம் வேலையை கவனித்து வந்தப்போ அவன் அங்கே இருக்கவில்லை. என் மனதிலே ஒரு குறுகுறுப்பு ஏற்பட்டு விட்டது. காலம் கெட்டி கிடக்கிறதே. கொள்ளை கோஷ்டின் உளவாளியான ஒருவன் இப்படி வழக்கத்திய வேடத்தில் வந்தானோ? இதை உங்கள் எஜமானிக்கிட்டே வந்து சொல்ல தயக்கமாக இருந்தது. அந்த அம்மாளின் முகத்தை பார்த்தாலே எனக்கு எலுமிலே காய்ச்சல் எடுத்துக்கும். என்ன என்று என் மேலே சீறி விழுந்தா? அதுக்காக உங்ககிட்ட சொல்லி எச்சரிக்கை பண்ண தான் கூப்பிட்டேன். குப்புசாமியின் நெஞ்சு படப்படுத்தது. தாடிக்கார ஆசாமி, அவர் நினைத்தது போல் சமயுக்தாவின் தந்தை தானோ? மகளை பார்க்க ஆசைப்பட்டு வந்து வாசலில் நின்றாரோ? நீங்கள் அவரை பற்றி மேலே எதுவும் தெரிந்து கொள்ளலையா? ஆசைப்பட்டேன், ஆனால் நேரடியாக தெரிஞ்சிக்க முடியலை. ஆனால் ஒரு வேடிக்கை, எங்கள் பங்களாவுக்கு காவல் செய்ய 2 கூர்க்காங்கள் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? தாடிக்காரருடன் பேசிய கூர்க்கா பகல் வேலை காவல் செய்கிறவன். அவன் என்னிடம் இன்று காலையில் தான் சொன்னான். நான் உடனே பரபரப்போடு உங்களுக்கு ஃபோன் செய்தேன். அவனுக்கு அந்த தாடிக்கார மனிதன் வசிக்கும் இடம் தெரியுமாம். நேற்று மாலை அவன் வீடு திரும்பிய போது அவன் ஏறும் பஸ்ஸில் அந்த தாடிக்காரன் இருப்பதைக் கண்டு வியப்படைந்தானாம். அவருக்கு நம் கூர்க்காவை அடையாளம் தெரியவில்லையாம். மாம்பழத்தில் கூர்க்கா இறங்கிய அதே நிறுத்தத்தில் தாடிக்காரனும் இறங்கி நடந்தானாம். மாம்பழம் மஞ்சுநாதன் தெருவுக்குள் புகுந்து நடந்த அந்த மனிதன் 10ஆம் எண் வீட்டிற்குள் புகுந்ததை கூர்க்கா கவனித்து பார்த்திருக்கிறான். இன்று காலை அந்த மனிதன் வசிக்கும் முகவரியை பேச்சாக சொன்னான். எதுக்கும் நீங்கள் ஒரு நடை அங்கே போய் அவன் யார், எதுக்காக உங்கள் எஜமானி வீட்டை பற்றி விவரம் கேட்டான்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் அதிகம் மற்றவங்க சங்கதியிலே தலையிடுறதில்லை. உங்கள் எஜமானியம்மா தன் கணவரோட வாழலைங்கிறது அரைக்குறையாக இந்த வட்டாரத்துக்கே தெரியும். அது சம்பந்தமாக அம்மாவையோ மகளையோ இந்த மனிதன் பிளாக்மெயில் செய்ய வந்திருக்கலாம் இல்லையா? பணம் சம்பாதிக்க சிலர் எத்தனை கேவலமான சங்கதிகளில் இறங்குறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப நன்றி. இந்த சங்கதியை மேலே நான் கவனிச்சுக்கிறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை பற்றி வேறு யாருக்கிட்டையும் நீங்கள் கண்டுக்க வேண்டாம் என்றபடி குப்புசாமி எழுந்திருந்தார். அடுத்த நாளும் மாலை டிஃபனை நுங்கம்பாக்கம் அலுவலகத்திற்கு அனுப்ப சொல்லிவிட்டிருந்தாள் வசுந்தரா. முதல் நாளை போல சீக்கிரமாக டிஃபனை கட்டி வைத்துவிட்டு குளியலை முடித்து கொண்டு வெளியே கிளம்பிவிட்டார். என்ன இப்படி தினமும் வெளியே கிளம்பிடுறீங்க? அம்மா கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது? ரத்னா கேட்டபோது அவர் கோபத்தில் கொதித்து போனார். வீட்டில் சிறைப்பட்டு கிடக்க பிரியமில்லாமல் காலார உலாவ போனார்னு சொல்லுங்க. கண்களில் கனல் எழ அவளை கடுமையாக பார்த்தபடி தோல் துண்டை உதறி போட்டுக்கொண்டு நடையை கட்டினார். மாம்பழத்தில் மஞ்சுநாதன் தெருவை கண்டுபிடிக்க அவருக்கு சிரமம் அதிகம் ஏற்படவில்லை. 10ஆம் எண் வீட்டின் கேட்டை தொட்டதுமே அது கீச்சென்று அலறியது. வீட்டின் கதவை திறந்து கொண்டு ரங்கம்மாள் எட்டி பார்த்தாள். யாரது? அதட்டி கொண்டு வராந்தாவில் வந்து நின்றாள். இங்கே தங்கியிருக்கிற வெங்கடராமனை பார்க்க வந்தேன். வாயில் அது சமயம் வந்ததொரு பொய்யை சொன்னார் குப்புசாமி. என் வீட்டில் அப்படி யாரும் தங்கி இருக்கவில்லை. அவுட் ஹவுஸில் குடியிருக்கிறவங்க வேலைக்கு போயிருக்காங்க. வர்றதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்கும். அப்படியா? வெங்கட்ராமன் இந்த வீட்டில் குடி இல்லையா? உங்கள் அவுட் ஹவுஸில் தான் வசிக்கிறாரா? பரவாயில்லை,
கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்க்கிறேன் சமாளித்தார் குப்புசாமி. ரங்கம்மாளுக்கு எரிச்சல் தாங்க முடியவில்லை. வீட்டு வேலைகளை கவனித்துவிட்டு 3 மணி அளவில் தான் அவள் கொஞ்சம் தூங்கலாம் என படுக்கையில் சாய்ந்து கொண்டாள். விளக்கு வைக்கும் நேரம் வரை நிம்மதியாக உறங்கி எழலாம் என்ற நினைத்தவளை அரை தூக்கத்தில் எழுப்பிவிட்டதுடன் மறுபடியும் வந்து தொந்தரவு செய்ய போகிறேன் என்கிறான் இந்த கிழவன். மறுபடியும் எதுக்காக வரணும்? அதான் சொல்லிட்டேனே, நீங்கள் தேடுகிற வெங்கட்ராமன் இந்த வீட்டில் இல்லை. அவுட் ஹவுஸில் இருப்பவர் பேர் பூபதி. அவரும் அவர் மனைவியும் வேலைக்கு போகிறவங்க. பிள்ளை பள்ளிக்கூடம் போகிறான். இங்கே மறுபடியும் வந்து நீங்கள் என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம், கோபத்துடன் சொல்லிவிட்டு திரும்பினாள். அம்மா மன்னிச்சுக்கோங்க, தாடி மீசை வச்சுக்கிட்டு வடக்கத்திக்காரர் போல இருப்பார் என் சிநேகிதர் மகன் வெங்கட்ராமன். அவரை அவசரமாக சந்திக்கணும். தாடி மீசை வச்சவனெல்லாம் வெங்கட்ராமனா? நீங்கள் தவறான இடத்துக்கு வந்து தூங்கி கொண்டிருந்த என்னை தொந்தரவு செய்கிறது நல்லா இல்லை. மறுபடியும் இந்த பக்கம் வராதிங்க. கதவை படியர் என்று ரங்கம்மாள் சாத்தி கொண்டு உள்ளே சென்று விட்டாள். குப்புசாமியின் உற்சாகமும் பரபரப்பும் சப்பிட்டு போயின. அந்த தாடிக்காரர் பெயர் பூபதியா? மனைவி பிள்ளை என்றதொரு குடும்பக்காரரா? சுகவனம் சொன்னதை கேட்டுக்கொண்டு காட்டு வார்த்தை வேட்டையாட போனவன் கதையாகிவிட்டதே. சம்யுக்தாவின் தந்தையைப் போல கொஞ்சம் சாயல் என்பதை வைத்துக்கொண்டு எவரையோ துரத்தி கொண்டு துப்பு துளக்க முயன்றது அபத்தம். ஒரு சமயம் பேரை மாட்டி வெட்டு கொண்டு விட்டாரோ லோகநாதன். அப்படியும் செய்திருக்கலாம். ஆனால் இந்த வீட்டுக்கார கிழவி மனைவி பிள்ளையோடு வசிக்கும் மனிதன் என்கிறாளே, அது எப்படி முடியும்? வசுந்தரா உயிருடன் இருக்கும்போது, விவாகரத்தை பற்றி பிரியாதிருக்கும் போது எப்படி மறுமணம் செய்து கொண்டிருக்க முடியும்? அந்த தாடிக்காரர் எதற்காக வசுந்தராவையும் சம்யுக்தாவையும் தேடிக்கொண்டு அவர்கள் பங்களா எதிரில் வந்து நிற்க வேண்டும்? ஒரு சமயம் வசுந்தரா அம்மா நடத்தும் நிறுவனத்தில் வேலை தேடி கொண்டு வந்தாரா? நேரே வந்து தொழிற்சாலையின் தலைவிகளான தாய் அல்லது மகளிடம் பேசி வேலை வாங்கி கொள்ளலாம் என்ற யோசனையா? எதுக்காக பூபதி என்னும் அந்த தாடிக்கார ஆசாமி வசுந்தராவின் பங்களா எதிரில் வந்து நின்றார்? வெகு நேரம் காத்து கொண்டு நின்றார். எதுக்காக? குப்புசாமியின் குழப்பம் அதிகமாகியது. எதுக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சீக்கிரம் சமையலை முடித்து கொண்டு அம்மாவிடம் உத்தரவு வாங்கி கொண்டு வெளிக்கிளம்ப வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையில் பூபதி வேலைக்கு போக மாட்டார். நேருக்கு நேர் சந்தித்து உண்மையை தெரிந்து கொண்டால் குப்புசாமி தாங்க முடியாத குழப்பத்துடன் வீட்டை நோக்கி பஸ்ஸில் பயணப்பட்டார். அத்தியாயம் 24. இது நாள் வரை மகா புத்திசாலியாக கட்டுப்பாடான பழக்க வழக்கங்களுடன் திறமை மிக்கவராக வியாபாரத்தை கவனித்து கொண்டு வந்த வசுந்தரா வேறிட்டு போய் ஆட்டம் கண்டு விட்ட மரம் போல ஆடிப்போய் விட்டிருந்தாள். இதுவரை அவளது வாழ்க்கையில் குறுக்கிடாத சஞ்சலமும் மனக்குழப்பமும் அவளை கெட்டியாக பிடித்து கொண்டு விட்டிருந்தன. அன்று காலை அவள் மிகவும் தடுமாறி கொண்டிருந்தாள். இதை சரியாக பார்க்கவில்லையாமா? அப்படியே திருப்பி அனுப்பியிருக்கீங்களே. செயலாளர் சாம்பசிவம் அவள் முன் மேஜையில் ஃபைல் ஒன்றை வைத்து அதிலிருந்த கடிதத்தை சுட்டி காட்டினார். வசுந்தராவின் காதுகள் சூடாகி போயின. வியாபாரி ஒருவருக்கு அவள் அனுப்ப சொல்லிய கடிதம் டைப்பாகி அவள் பார்வைக்கு வந்தது. படித்து பார்த்தாள். ஆனால் கையெழுத்து போட மறந்துவிட்டாள். தனக்கு திடீரென்று ஏற்பட்ட மறதியை எண்ணி வெட்கி தன் பேனாவை எடுக்க கைப்பையை திறந்தபோது அதை காணவில்லை. படுக்கை அறை தலைவாட்டிலிருந்த தொலைபேசி அருகே பேனாவை மறந்து போய் வைத்துவிட்டு வந்திருந்தாள். செயலாளர் பேனாவை இரவல் வாங்கி கையெழுத்து போட்டுவிட்டு சாரி என்று முணுமுணுத்தபடி முகத்தை தாழ்த்தி கொண்டாள். காலையிலிருந்து அவளுக்கு இப்படி ஒரு தடுமாற்றம். மிளகாய் பொடி, சட்னி எல்லாம் வச்சுருக்கேன். நீங்கள் ஒன்றையும் தொடாமல் வெறும் இட்லியை தின்னுக்கிட்டு இருக்கீங்களே, நான் எடுத்து போடவா? குப்புசாமி கேட்டபோது திடுக்கிட்டு போனாள். நினைவு எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்க அவள் ஒப்புக்காக காஃபி பலகாரம் சாப்பிட உட்கார்ந்தாள். ஏதாவது போடுங்க, மெல்லிய குரலில் அலசிட்டு சிரிப்புடன் சொன்னாள். வெளியே கிளம்பும் முன் சாப்பாட்டு அறையிலிருந்து பெரிய கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டவள் திகைத்து போனாள். அவள் அணிந்து கொண்டிருந்த நீலவண்ண நூல் சிலைக்கு சற்றும் பொருத்தமில்லாத பச்சை வண்ண ரவிக்கையை அணிந்து கொண்டிருந்தாள். இப்படிப்பட்ட தப்பு எப்படி நடந்தது? அவள் உடுத்த போகும் புடவை இத்தியாதிகளை முதல் நாளே அவள் எடுத்து தயாராக வைத்துவிடும் வழக்கமாச்சே. மூச்சிருக்க மாடிப்படிகளை வேகமாக கடந்து தன் அறைக்குள் வந்து அலமாரியை திறந்து புடவைக்கேற்ற ரவிக்கையை தேடி எடுத்து அணித்து கொண்ட பின்னர் தான் வெளியே வந்தாள். காரின் பின் ஆசனத்தில் வலது பக்கத்து ஜன்னல் ஓரமாக எப்பொழுதும் அமரும் பழக்கம் முடியவள். அன்று இடது பக்கத்தில் அமர்ந்திருந்தாள்.
தொழிற்சாலையின் வாயிலில் இறங்கிய போதுதான் அதையும் அவள் கவனித்தாள். இப்படி பல தடுமாற்றங்கள், தவறுகள் எல்லாம் அவளுக்கு ஏற்பட்டிருந்த சஞ்சலத்தின் பாதிப்பாக சங்கிலியாக தொடர்ந்து கொண்டிருந்தன. வீட்டிலிருந்து கொண்டு வந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து குளிர்ந்த நீரை மடமடவென்று குடித்தாள். உடலும் உள்ளமும் உலைக்களத்தில் தீயாக எரிந்து கொண்டிருந்த போது ஒரு வாய் ஐஸ் தண்ணீரால் அந்த உணர்ச்சி பிழம்பை அணைக்க இயலுமோ? அம்மாவின் மனப்போராட்டத்தை கொஞ்சமும் உணர்ந்து கொள்ளாத மகள் தொழிற்சாலைக்கு வந்ததும் காரை உரிய இடத்தில் நிறுத்திவிட்டு அவர்களது பிரத்யேக அறைக்குள் புகாமல் பல பகுதிகளை சுற்றி பார்க்க தொடங்கிவிட்டாள். தொழிற்சாலையில் வேலை தொடங்கி 1 மணிக்கு மேலாகியும் மகள் அங்கே வரவில்லை என்பதை உணர முடியாத வசுந்தரா தன் சிந்தனைக்குள்ளே புழுங்கி கொண்டிருந்தாள். அன்று முழுவதும் அவள் எந்திரம் போல தன் வேலைகளை கவனித்து கொண்டிருந்தாள். எதிலும் மனம் ஒட்டாது அவள் குழம்பிக் கொண்டிருந்ததற்கு காரணம், முதல் நாள் இரவு அவள் தங்களது குடும்ப வக்கீல் கோதண்டத்துடன் பேசியதன் விளைவு. அந்த காலத்தில் திருச்சியில் அவர்களது வியாபாரத்தை நடத்தி கொண்டிருந்த போது கோதண்டம்தான் அவர்கள் வியாபார சட்ட ஆலோசகராகவும் குடும்ப வக்கீலாகவும் நல்ல நண்பராகவும் இருந்தார். தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டு பேசுவது போல மறுபக்கத்தில் அவர் குரல் கரகரத்தது. யார்? வசுந்தராவா? மிஸ்டர் சேனாபதி மகள் வசுந்தரா தானே? என்னம்மா இந்த நேரத்தில்? உங்களை தூக்கத்திலிருந்து எழுப்பிட்டேன், மன்னிக்கணும். இந்த வயசில் என்ன பிரமாதமான தூக்கம். அது கிடக்கு. டங்கல் போட்டிருக்கீங்க. ஏதோ முக்கிய செய்தியாக தான் இருக்கும். உங்கள் குழந்தை சம்யுக்தா இப்போ பெரிய பெண்ணாக வளர்ந்திருப்பாளே, கல்யாணம்? அதை பற்றி பேசதான் உங்களை அவசரமாக கூப்பிட்டேன். அவள் கல்யாணம் எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும் போல தோணுது. மாப்பிள்ளை வீட்டவங்க பெண்ணோட அப்பா எங்கே இருக்கிறாருன்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? என்னை விட்டு பிரிஞ்சிட்டாருன்னு துணிவாக உண்மையை சொல்கிறது. சில இடங்களில் இந்த உண்மை அத்தனை சுலபமாக வரவேற்கப்படாது. அதனாலே நான் இப்போ அவரை தேடி கண்டுபிடிச்சாக வேண்டியிருக்கு. அவரோட முகவரி உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? வீட்டை விட்டு போன பின் சில நாட்களுக்கு பிறகு அவர் உங்களை வந்து பார்த்தாரே? ஆமாம். அப்போ நான் உங்கள் 2 பேரிடையே சமாதானம் செய்து வைக்க முயன்றேன். அவர் ஒப்புக்கொள்ளலை. உனக்கு விவாகரத்து தேவைப்பட்டால் அதை வழங்க தயாராக இருப்பதை சொல்லிவிட்டு போக வந்ததாக சொன்னார். நீங்கள் விவாகரத்தை விரும்பலை. தமக்கு ஏதாவது ஏற்பட்டால் உங்களுக்கு தெரிவிப்பதாக சொன்னார் என்று அப்போது நீங்கள் சொன்னீங்களே? ஆமாம், சொன்னார். தமக்கு மரணம் ஏற்பட்டுவிட்டால் அந்த செய்தி எனக்கு யார் மூலமாவது தெரிவிக்கப்படும். அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும். குடும்ப நண்பர் என்பதால் இந்த பொறுப்பை உங்ககிட்டே நான் கொடுக்கிறேன்னு சொன்னார். உங்களுக்கு அவர் தொடர்ந்து கடிதம் எழுதினார் இல்லையா? உங்களை விட்டு போன பிறகு அவர் எனக்கு 2 கடிதங்கள் எழுதினார். எதிலும் முகவரியை கொடுக்கவில்லை. தபால் மீது இருந்த முத்திரையிலிருந்து ஒன்று டெல்லியிலிருந்தும் மற்றொன்று பம்பாயிலிருந்தும் வந்திருப்பதை புரிந்து கொண்டேன். இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு சுத்தமாக தெரியாதா? தெரியாதம்மா. இதுவரை அவரை பற்றிய அவளை செய்தி ஏதும் வரலை. அதனால் இன்று வரை அவர் உயிரோடு தான் இருக்கார், அது நிச்சயம். ஃபோனை வைத்துவிட்டு தலையை பிடித்து கொண்டு அவள் வெகு நேரம் படுக்கை மீது உட்கார்ந்திருந்தாள். கணவனது தற்சமய முகவரி மட்டும் தெரிந்தால் வெட்கத்தை விட்டு அவள் அவரை சந்தித்து பேச தயாராக இருந்தாள். மீண்டும் அவருடன் சேர்ந்து வாழ அவள் விரும்பி அவரை சந்திக்க துடிக்கவில்லை. எங்கேயாவது ஒரு நல்ல இடத்தில் மகளை கட்டி கொடுக்கும் வாய்ப்பு ஏற்பட்டால் அவரை நேரில் சென்று சந்தித்து பெண்ணுக்கு கல்யாணம் கூடி விட்டிருக்கும் செய்தியை சொல்லி ஒரு சிறு உதவி கேட்க விரும்பினாள். நீங்கள் இல்லாமலே நான் உங்கள் மகளை வளர்த்து ஆளாக்கிவிட்டேன். ஆனால் கல்யாணத்தின் போது வந்து 4 பேர் பார்க்க நான் தான் பெண்ணின் தந்தை என்று பந்தலில் நின்று கொண்டு சம்பிரதாய சடங்குகளில் பங்கேற்க வேணும். அது போதும் என்று கேட்டுக்கொள்ள விரும்பினாள். மனிதன் இடக்கு செய்தால் மகளை அனுப்பி அந்த காரியத்தை சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. மகள் மீது பெற்றவனுக்கே ரொம்பவே பாசம். அவளது வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் என்பதற்காக தமது பிடிவாதத்தை விட்டு மனப்பந்தலில் கௌரவமாக ஒரு நாளைக்கு மட்டும் அப்பாவாக வந்து நிற்பார். அவள் கணவரை வசுந்தரா எப்போது எங்கே போய் தேடுவாள்? அவள் தான் இந்த தேடல் முயற்சியில் ஏன் ஈடுபடக்கூடாது? ஒரு சமயம் அந்த தாடிக்காரர் அவளது கணவன் லோகநாதனாக இருந்துவிட்டால் அவள் மறுபடியும் அந்த தாடிக்காரரை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அன்று அவள் அப்படி செய்திருக்கக்கூடாது. மிஸ்டர் உங்களைத்தானே என்று உரத்த குரலில் அழைத்ததும் மனிதன் மிரண்டு கொண்டு விட்டார்.
மறுபடியும் கடற்கரை அருகே அவரை சந்தித்தால் மௌனமாக காரில் மெல்ல பின்பற்ற வேண்டும். இந்த தேடலை செயலாளர் சாம்பசிவத்திடம் விட்டுவிட்டால் அவருக்கு அவர்களது குடும்ப ரகசியம் அத்தனையும் தெரியும். அவர் உதவியை கேட்டால் மனிதன் ரொம்பவே அலட்டிக்கொள்வார். காரியத்தை கச்சிதமாக முடிக்க மாட்டார். ஓடிப்போன கணவனை பற்றி கவலைப்படுகிறாள் என்று அவளது பலவீனத்தை தெரிந்து கொண்டு பின்னர் அவளை ஆட்டி படைக்க முயன்றாலும் அதிசயப்படுவதற்கில்லை. அவளுடன் வேலை பார்க்கும் ஊழியர்களிடம் அவள் இது போன்ற அந்தரங்கமான காரியங்களில் உதவி பெற எதிர்பார்க்கவே கூடாது. அவளது சிகை தன் கையில் என அவர்கள் நினைக்க இடம் தரக்கூடாது. பலவாறு எண்ணியபடி அன்று மாலை பொழுது சற்று முன்னதாகவே தொழிற்சாலையை நின்று கிளம்பினாள். கடற்கரையில் அதே இடத்தில் காரை நிறுத்த சொல்லிவிட்டு மெல்ல மணற்பரப்பை நோக்கி நடந்தாள். போக்குவரத்து நெரிசலாக்கிவிட்ட நேரம். மாலை மஞ்சள் வெயில். வேகமாக இருளோடு கரையை விரைந்து கொண்டிருந்த சமயம். மணல் மீது இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்த சிறுவர்களையும் பூ விற்கும் பெண்களையும் சுண்டல் விற்பவரையும் பார்த்தபடி அந்த தாடிக்காரரை அக்கூட்டத்திற்குள் கண்களால் துளாவினாள். பார்வைக்கு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவனாக தெரிந்த அந்த மனிதன் கட்டாயம் அந்த வட்டாரத்திற்குள் தான் வசிக்க வேண்டும். ஒன்று குடித்தனக்காரரே என்னவோ காற்று வாங்க கடற்கரைக்கு நாடி வந்திருக்கிறார். ஒரு சமயம் அன்றாடம் அங்கு வரும் வழக்கமோ என்னவோ. இன்று அவரை அவள் சந்தித்து விட்டால் சற்று தொலைவில் இருந்தபடி கண்காணித்துவிட்டு காரில் பின்தொடர்ந்து தானே அவர் முகவரியை கண்டுபிடிக்கப் போகிறாள். எண்ணியபடி மணற்பரப்பில் ஒரு பக்கத்தில் போய் அமர்ந்து கொண்டு கையோடு தோல் பையில் வைத்து கொண்டிருந்த வார இதழ் ஒன்றை பிரித்து படிக்கும் பாவனையில் அமர்ந்திருந்தாள். வெகு நேரம் திரும்பி இங்கும் அங்கும் பார்த்து அவள் கழுத்துதான் வலித்தது. அந்த கூட்டத்தில் கண்களுக்கு எட்டியவரை அந்த தாடிக்காரரை காணவில்லை. இருக்கட்டும், இந்த முயற்சியை தொடர்ந்து கொண்டு போனால் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அவரை கடற்கரையிலோ கடை தெருவிலோ அவள் கட்டாயம் கண்டுபிடிக்கத்தான் போகிறாள் என்று எண்ணியபடி உடவி மீது அப்பிக்கொண்டிருந்த மண்ணை உதறிவிட்டு கார் நிறுத்தப்பட்டிருந்த சாலை ஓரத்தை நோக்கி மெல்ல மணலில் புதையும் பாதங்களை இழுத்தபடி நடந்து சென்றவளுக்கு பெரும் அதிர்ச்சி. அது அவள் மகள் சமீக்தா தானா? பரபரப்புடன் பையில் இருந்த மூக்கு கண்ணாடியை துடைத்து போட்டு கொண்டு பார்த்தாள். அவளேதான் சந்தேகமே இல்லை என்று புரிந்து கொண்டதும் அவளது நெஞ்சு வேகமாக துடிக்கத் தொடங்கியது. குப்பென்று உடல் முழுவதும் வியர்வையில் நனைந்து போனது. மேலே நடக்க முடியாது போன்று மூச்சு அடைத்து கொள்ளவே அவள் திணறியபடி அந்த பக்கம் திரும்பி பார்த்து நின்றாள். மணற்பரப்பிலே கடலை நோக்கி அமர்ந்து கொண்டிருந்தாள் சமீக்தா. எதிரில் அவள் அருகே அவர்கள் தொழிற்சாலையில் வேலைக்கு அமர்ந்து விட்டிருக்கும் அருண் உட்கார்ந்திருந்தான். இருவரும் தங்களை சுற்றிலும் உள்ள மக்களையும் உலகத்தையும் மற்றவர்களாக மறந்தவர்களாக பேச்சும் சிரிப்புமாக மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருந்தனர். இந்த பெண் சமீக்தா கொஞ்ச நாட்களாக கேன்டீனுக்கு போய் சாப்பிடுவதும் தானே தொழிற்சாலையின் பல பாகங்களை சுற்றி பார்ப்பதும் இதற்கு தானா? பணக்கார பெண், பார்த்தால் அழகாக இருக்கிறாள். அம்மா கண்களை மூடினால் அத்தனை சொத்துக்கும் அதிபதி என்று தெரிந்து கொண்டு காதல் வலையை விரித்திருக்கிறான் அந்த கயவன் அருண். தாய் இள வயதில் செய்த அதே தவறை மகளும் செய்ய துணிந்து விட்டிருக்கிறாள். சமீக்தாவுக்கு இப்படியா புத்தி போகணும்? அவளை தவிர தொழிற்சாலை ஊழியர் வேறு யாராவது இப்போது அவர்களை பார்த்து விட்டால் சங்கதி மறுநாளே தீயாக பரவி விடாதோ? கணவனால் கைவிடப்பட்டவள் என்று மட்டமாக அவளை பற்றி பேசும் அந்த சில பணக்கார கூட்டம் இப்போது என்ன சொல்லும்? சமீக்தாவா? வேண்டாம் அந்த வரன். அந்த பெண் ஒரு பரத பயலுடன் ஏற்கனவே ஊர் சுற்றினவள் என எண்ணியபடி பற்களை நனவென்று கோபத்துடன் கடித்து கொண்டாள். அவர்கள் தன்னை பாராவணம் அல்ல. மெல்ல அங்கிருந்து நழுவி காரில் ஏறிக்கொண்டாள். வீட்டுக்கு திரும்பியதும் மகளை கேட்டால் என்ன சொல்லப் போகிறாள்? நாங்கள் நண்பர்களாக பழகுகிறோம், உங்களுக்கேன் இந்த குறுகிய புத்தி என்று ஆத்திரமாக கத்தப் போகிறாள். கொஞ்ச நாளாக அவள் எதிர்த்து பேச பழகி கொண்டிருக்கிறாள். ரொம்ப கண்டித்து முகத்தில் கரியை பூசிக்கொள்வதை விட மெல்ல இந்த சிக்கலை தவிர்க்க முயல்வதுதான் புத்திசாலித்தனமாகும். எப்படி தவிர்ப்பது? அவளுக்கு இந்த மாதிரி சங்கடங்கள் போது கூட துணையாக இருந்து உதவ யார் இருக்கிறார்? வசுந்தராவுக்கு இப்போது ஜாதகத்தில் 7.5 நாட்டு சனியின் யோகமோ? அவமானம், அதிர்ச்சி என்று ஒன்றின் பின் ஒன்றாக பல தொல்லைகள் விஸ்வரூபம் எடுத்து அவளை பயமுறுத்துகின்றனவே. ஓவென்று வாய்விட்டு அழ முடியாது. படபடத்த நெஞ்சோட அவள் காரின் இருக்கையில் சாய்ந்தபடி கண்களை மூடிக்கொண்டாள்.
முத்துக்கள் போல சில துளி கண்ணீர் அவளது கன்னங்களில் உருண்டு நெஞ்சை நெருப்பாக சுட்டது.